நமஸ்தே. மதிமலை தனுஷ் யக்ஞ பாட் கா சாராம்ஸ் பார்க்க போகிறோம். தனுஷ் யக்ஞ அப்படின்னா வில் யாகம். மிதிலா கே மகாராஜ் ஜனக் தே, மிதிலையினுடைய மகாராஜர் ஜனகர். சீதா உன்கி புத்ரி தி, சீதா அவருடைய மகள். வஹ் பகுத் சுந்தர் அவுர் சுஷீல் தி, அவர் மிகவும் அழகாக மற்றும் மென்மையானவளாக இருந்தாள், சாஃப்ட் டைப்பு. வஹ் விவாகே யோக்கிய பனி, அவர் திருமணத்திற்கு தயாராக இருந்தாள். ஜனக் அப்னி புத்ரி கேலியே வீர் வர் சாக்தே தே, ஜனகன் தன்னுடைய மகளுக்காக வீரமான ஒரு மணமான விரும்பினார். உன்கே பாஸ் ஏக் புராணா தனுஷ்தா, அவரிடம் ஒரு பழைய வில் இருந்தது. उन्होंने उस धनुष पर डोरी चढ़ाने वाले वीर से सीता का विवाह करने का निर्णय किया. அந்த பழைய வில்லை யார் நான் பூட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அவர் நிர்ணயம் பண்ணியிருந்தார். विश्वामित्र राम और लक्ष्मण के साथ जनक के दरबार में गए. விஸ்வாமித்திரர் ராமன் மற்றும் லக்ஷ்மணனுடன் ஜனகருடைய தர்பாருக்கு சென்றார். ராஜா ஜனக் ने विश्वामित्र और राजकुमारों को स्वागत किया. ஜனகர் விஸ்வாமித்திர அப்புறம் ராஜகுமாரர்களை வரவேற்றார். विश्वामित्र मुनि ने इन दोनों राजकुमारों का परिचय दिया. விஸ்வாமித்திரர் இந்த இரண்டு ராஜகுமார்களை பற்றி அறிமுகம் செய்து வைத்தார். उन्होंने कहा कि ये राजकुमार आपका धनुष देखने आए हैं. அவர் சொல்கிறாரு, இந்த ராஜகுமார்கள் உங்களுடைய வில்லை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. दूसरे दिन, இரண்டாம் நாள், बहुत बड़ी सभा हुई, பெரிய கூட்டம் இருந்தது. कई लोग मिलकर धनुष ले आए, எல்லா மக்களும் சேர்ந்து வில்லை எடுத்துகிட்டு வந்தாங்க. लेकिन रामचंद्र ने धनुष को आसानी से उठाकर डोरी खींची तो धनुष के 2 टुकड़े हो गए. ஆனால் ராமச்சந்திரன் அந்த வில்லை ஈஸியாக சாதாரண ஆசானிசே லேசாக எடுத்து டோரி அந்த நான் பூட்டுறாரு. பூட்டும்போது வில் 2 துண்டுகளாக உடஞ்சி போயிடுது. ஜனக் பகுத் குஷ் ஹுயே, ஜனகர் மிகவும் சந்தோஷமாயிட்டார். அவர் சீதா கா விவாக், சீதாவுடைய திருமணம் தூம்தாம் சே ராம் கே சாத் கராயா, சீதாவுடைய திருமணத்தை ரொம்ப ஆடம்பரமாக ராமருட செய்து வைத்தார். ஜனக் கே பாயி கே 3 புத்ரியாங் தீங், ஜனகருடைய சகோதரருக்கும் 3 மகள்கள் இருந்தனர். உன்மே பரத் கா விவாக், அவர்களில் பரதனுடைய விவாகம் மாண்டவி சே, மாண்டவின்றவருடையும், லக்ஷ்மண் கா விவாக் ஊர்மிளா சே, லக்ஷ்மணனுடைய திருமணம் ஊர்மிளாவுடையும், அவர் சத்ருகன் கா விவாக், சத்ருகனுடைய விவாகம் ஸ்திரு கீர்த்தி சே ஹுவா, ஸ்திரு கீர்த்தி என்பவருடையும் நடந்தது. प्रश्नों के उत्तर. महाराज जनक सीता का विवाह किससे करना चाहते थे. மகாராஜா ஜனகர் சீதாவுடைய திருமணம் யாருடன் செய்து வைக்கணும்னு விரும்பினார். மகாராஜ் ஜனக் கே பாஸ் ஏக் தனுஷ் தா, மகாராஜா ஜனகருடன் ஒரு வில் இருந்தது. வே உஸ் பர் डोरी चढ़ाने वाले वीर के साथ सीता का विवाह करना चाहते थे. அந்த அவருடைய அந்த வில்லில் யார் நான் பூட்டுறாங்களோ அந்த வீரன் கூட தான் சீதாவோட திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு விரும்பினார். பரத் லக்ஷ்மண் और शत्रुघ्न के विवाह किन किने के साथ हुए. பரதன் மற்றும் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனுடைய விவாகம் யாருடன் நடந்தது.
பரத் கா விவாக் மாண்டவி சே, பரதனுடைய விவாகம் மாண்டவியுடன். லக்ஷ்மண் கா விவாக் ஊர்மிளா சே, லக்ஷ்மணுடைய திருமணம் ஊர்மிளாவுடன். மற்றும் और சத்ருகன் கா விவாக் ஸ்திரு கீர்த்தி சே ஹுவா, சத்ருகனுடைய திருமணம் ஸ்திருது கீர்த்தி அப்படின்றவருடைய நடந்தது. தன்யவாத்.